ஜனநாயகன் படம் விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால அதனை நாளே பார்த்து விட மேனேஜரிடம் போய் சொல்லி இல்லாத உறவுகளை எல்லாம் இறந்து விட்டதாக சொல்லி லீவு போட்டார்கள் தளபதி ரசிகர்கள். இந்த நிலையில சென்சார் சான்று கிடைக்காத பிரச்சனை தொடர்பான வழக்குல தீர்ப்பே ஜனவரி 9ஆம் தேதி தான் வரும் அப்படின்றதுனால ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனடுத்து போட்ட லீவு போட்டபடியே இருக்கட்டும் அப்படின்னு சிலரும் லீவு கேன்சல் என்று சிலருமே சொல்லியிருக்காங்க. சோ சென்சார் போர்டு பாஜக தலைமையிலான மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. விரைவில் தான் யார் என்பதை பாஜகவுக்கு புரிய வைப்பார் எங்களுடைய விஜய் அண்ணா அப்படின்னு பலருமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு குரலை கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது இந்த சென்சார் சான்றிதழுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு சிலருமே குற்றம் சாட்டியும் வராங்க. என்னதான் இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல பிரபலங்களுமே துணை நிற்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா காலையில இருந்தே கார்த்திக் சுப்ராஜ், ஜெயம் ரவி, சனம் ஷெட்டி அப்படின்னு பல முக்கிய பிரபலங்களுமே ட்வீட் போட்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம சிவராஜ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பது பலராலுமே வரவேற்கப்பட்டும் வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுக்காக நடிகை ஷாலினி அவர்கள் குரல் கொடுத்திருப்பது கோலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பாகவுமே பேசப்பட்டு வருது. ஷாலினி ஆரம்ப காலகட்டங்கள்ல தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து ஒரு சில படங்கள் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க அவருடன் நடித்த அத்தனை படங்களுமே செம்ம ஹிட் அடித்தது. இந்த நிலையில இப்படி ஷாலினி அவர்கள் பேசியிருப்பது தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, ஏகே ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்று வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.